வணக்கம், நான் டாக்டர் தீபிகா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வெரிகோஸ் வெயினோட டவுட்ஸை வந்து இன்றைக்கி நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ என்ன டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வெரிகோஸ் வெயின் இருக்கவங்க வாக்கிங் போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக போகலாம். ஒரு ½ அன் ஹவர் மைல்டான வாக்கிங் கண்டிப்பாக போகலாம். போனால் தான் வந்து லெக்ஸ்க்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்து இது வாக்கிங் பண்ணலாம். தென் வந்து யோகா பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோகாவும் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப பெயின் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. மைல்டான ஸ்ட்ரெச்சஸ், எக்ஸசைசஸ் அதெல்லாமே பண்ணலாம். நம்ம லெக்குக்கு மைல்டான எக்ஸசைஸ் கொடுக்குறப்ப நல்லா பிளட் சர்க்குலேஷன்ஸ் போகும். ஸோ அந்த மாதிரி யோகா எக்ஸசைசஸ் பண்ணலாம். தென் வந்து இன்னொரு கொஷின் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா, வெரிகோஸ் வெயினா சர்ஜரிக்கு மட்டும்தான் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம ஹோமியோபதி மெடிசனில் போத் இன்டர்னல் மெடிசனும் இருக்குது, எக்ஸ்டர்னல் மெடிசனும் இருக்குது. இன்டர்னல் மெடிசன் எடுக்கிறப்ப தான் வந்து நம்மளோட காலில் உள்ள பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா போகும். ஸோ அதுவே உங்களுக்கு சீக்கிரம் சரியாக ஹெல்ப் பண்ணும். தென் சர்ஜரி பண்ணால் திரும்ப வராமல் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட மோஸ்ட்லி நம்ம நிறையா பேஷண்ட் பார்த்தது எல்லாமே சர்ஜரி பண்ணி திரும்ப ரெக்கரான பேஷண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. தென் வந்து ஓல்டு ஏஜில் தான் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. யங் ஏஜ்லேயும் வரும். தென் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து, அவங்களோட ஒர்க், ஆக்குபேஷன், நேச்சர் அதெல்லாம் பொறுத்து எந்த ஏஜ் குரூப்பில் வேணாலும் வெரிகோஸ் வெயின் வரலாம். தென் இதுக்கு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணிடணும். என்ன ஒர்க்கோ ஆக்குபேஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நேரம் நிற்கிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடணும். தென் படுக்கிறப்ப வந்து காலை வந்து ரொம்ப ரைஸ் பண்ணி படுக்கணும். ஹெட்டுக்கு பில்லோ வைக்காமல் காலுக்கு 2 பில்லோ வச்சு நல்லா காலை ரைஸ் பண்ணி படுங்க. தென் வந்து இச்சிங் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. லைட்டாக ரப் பண்ணி விடுங்க. ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. ஸ்க்ராட்ச் பண்ணால் அல்சராக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது இன்னும் உங்களுக்கு டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்க்ராட்ச் பண்ணாதீங்க. தென் ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப பல்ஜ் இருக்குது அப்படின்னா ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தென் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது காலுக்கு. தென் வந்து விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.